கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் சங்கீதம் 80 வாசித்தோம். இது ஆசாப் எழுதிய ஒரு சங்கீதம். தேவனை துதிக்கிறதுல ஆசாப் சிறந்தவர். தேவனை துதிக்கிற மனிதனுக்கு தேவனுடைய இருதயம் என்னதுன்னு தெரியும். அந்த இருதயத்தின் ஏக்கம் என்னதுன்னு தெரியும். தேவனை துதிக்கிற பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். இந்த சங்கீதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த சங்கீதத்தினுடைய அந்த பின்னணி தெரியணும். ஏன், எப்படி, எந்த நேரத்தில் எழுதுகிறார், எந்த சூழ்நிலையில் எழுதுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தை ஆசாப் எழுதும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கர்த்தருடைய கோபம் வருகிறதை அந்த மனிதன் பார்க்கிறார். இன்னொரு விதத்துல சொன்னா, இஸ்ரவேலர்கள் மத்தியில் இருக்கிற அந்த 10 கோத்திரங்களை குறித்து பேசுகிறார். அந்த இஸ்ரவேல் ராஜ்யம், அந்த 10 கோத்திரம், அந்த கோத்திரம் எவ்வாறாக சத்ருவினால் சிதறடிக்கப்பட்டதையும் கொடுமைப்படுத்தப்பட்டதையும் இங்கே அவர் எழுதி வைத்துள்ளார். இந்த சங்கீதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அவர் ஆண்டவரை எவ்வண்ணமாக அவர் அழைக்கிறார், அவற்றை எவ்வண்ணமாக விண்ணப்பிக்கிறார் என்பதெல்லாம் கவனிக்கணும். இதுல மிக முக்கியமான ஒரு விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார், அதையும் நாம் கவனிக்கணும். இதுல ஆண்டவரை பார்த்து எப்படி சொல்றாருன்னா, நீர் இஸ்ரவேலின் மெய்ப்பர். முதலாவது வசனத்தை கவனிங்க, சொல்றாரு இஸ்ரவேலின் மெய்ப்பரே. அதே போல ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்னா, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே. கேருபீன்கள் என்றால் ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உள்ள இதுதான் கேருபீன். இந்த கேருபீன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆசாரியனுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். அங்கேதான் கிருபாசனம் உண்டு. அங்கிருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்த ஆசாரியர்கள் வருஷத்துல ஒரு முறை, அதாவது பிரதான ஆசாரியன் வருஷத்துல ஒரு முறை இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பான். அது கூட பயத்தோடு பிரவேசிப்பான். காலை வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தத்தோடு தான் பிரவேசிப்பான். அங்கே தனக்காகவும் தன்னுடைய இஸ்ரவேல் மக்களுக்காகவும் அவருடைய பாவ மன்னிப்புக்காக ஆண்டவர் சமூகத்துல பிராயச்சித்தம் செய்வான். அங்க தேவனாகிய கர்த்தர் கிருபாசனத்திலிருந்து அவர்களுக்கு தம்முடைய கிருபையை பொழிந்தருளுவார். அதனாலதான் சொல்றாரு, கேருபீன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே என்று சொல்லி அழைக்கிறார். மூன்றாவது ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்னா, சேனைகளின் கர்த்தாவே. வசனம் 4, 7, 14, 19 இந்த 4 வசனங்களையும் நீங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னா மிக வல்லமையுள்ள தேவன் என்பதை சங்கீதக்காரன் அறிக்கையிடுகிறார். நாம் தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு அறிவு வேண்டும். என்ன அறிவுனா, நாம் யாரை நோக்கி நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிறோமோ அவர் ஒரு சாதாரண தேவன் அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட உன்னத தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆகவே நாம் ஜெபத்துல வரும்பொழுது ஒரு தைரியத்தோடு வரணும், விசுவாசத்தோடு வரணும், நம்பிக்கையோடு வரணும். என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு நிச்சயம் அவர் என்ன செய்வாரு? பதில் கொடுப்பார். அதே போல அவர் ஆண்டவரை தேவனே என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறார். என்னை ஆளுகை செய்கிறவரே, என் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறதை நீங்கள் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இந்த வண்ணமாய் சங்கீதக்காரன் சொல்றார். இந்த சங்கீதத்துல அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றதை பார்க்கிறோம். யாருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்? தனக்காக அல்ல, சமஸ்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனம்னா, தேவ கோபாக்கனிக்கு ஆளான இஸ்ரவேல் ஜனம். எப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனம்னா, சத்துருக்களால் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம், துன்பப்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனம். இவர்களுக்காக ஆண்டவர் சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இதை இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இந்த நாட்களில் நாம் இந்த சங்கீதத்தை தியானிக்கிறோம். சபைக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆசாபாய் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு சபை சத்ருவினாலே அது துன்பப்படுத்தப்படுகிறது, சிதறடிக்கப்படுகிறது. இன்னைக்கு விசுவாசிகள் சிதறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கள்ள உபதேசத்தினாலும் கள்ள தீர்க்க தரிசனத்தினாலும் இன்னும்
பல தரப்பட்ட நூதன உபதேசங்களினாலும் இன்றைக்கு சபை சிதறடிக்கப்படுகிறது, சத்ருவினால் துன்பப்படுத்தப்படுகிறது, விசுவாசிகள் சிதறடிக்கப்படுறாங்க. இதைதான் இங்கே ஆசாப் குறிப்பிடுகிறார். நாமும் இன்றைக்கு சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆசாபாய் மாறணும். சரி, இதை தேவசமத்துல தெரிவிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஜபத்துல ஆண்டவர்ட்ட என்ன வேண்டுகிறார் தெரியுமா? அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னது தெரியுமா? 3ஆம் வசனத்தை கவனிங்க. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். அதே போல அதனுடைய 19ஆம் வசனத்தை கவனிங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்களை திருப்பி கொண்டு வாரும். 14ஆம் வசனத்தை கவனிங்க. சேனைகளின் தேவனே திரும்பி வாரும். இன்னொரு விதத்தில் சொன்னா, சபையில ஒரு எழுப்புதலின் தீ ஊற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அணையாத ஒரு விண்ணப்பத்தை யார் செய்கிறாரு? தீரா அந்த ஊக்கமான விண்ணப்பத்தை ஆசாப் செய்கிறார். சபையில ஒரு எழுப்புதலின் தீ ஊற்றப்படணும். இந்த வாஞ்சை நமக்கு இருக்கா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில என் தேவன் திரும்பி வந்து அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசாப் ஜெபித்தார். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சபையின் எழுப்புதலுக்காக அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கணும். சபையை தேவன் எழுப்பாவிட்டால், சபையை உயிர்ப்பிக்காவிட்டால் சபை சாட்சியாய் நிற்காது. சபை தேவனுடைய அனந்த ஞானத்தை சாத்தானுக்கும் அவனுடைய சேனைக்கும் தெரிவிக்காது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஒரு எழுப்புதலின் தீ ஊற்றப்படுவதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய், அதற்கு நாம் முதலாவது நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். இதுதான் இந்த சங்கீதத்துடைய முக்கியமான ஒரு காரியம். இந்த சங்கீதத்துல நீங்க கவனிங்க, 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா சங்கீதக்காரனுடைய விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது. எப்படி விண்ணப்பம் பண்றாரு நல்லா கவனிங்க. முதல் 3 வசனத்தை கவனிப்போம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பே ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவி கொடும். கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை இரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். ஆண்டவர்ட்ட ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிற பாருங்க. முதலாவது சொல்றாரு, இஸ்ரவேலின் மேய்ப்பரு. எப்படிப்பட்ட தேவன் நீரு? இஸ்ரவேலுக்கெல்லாம் நீ மேய்ப்பர் ஆண்டவரே, நீ மேய்ப்பர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறாரா? ஆசாப்புக்கு அவர் மேய்ப்பர், அதனால்தான் அவர் இஸ்ரவேலுக்கு மேய்ப்பர் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தாவீது சொல்வாரு சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இதேவனமாய் நீங்க எரேமியால வாசித்து பாருங்க, எசாயால வாசிப்பாங்க. எசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதில் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பர்னா அவருக்கு மந்தை இருக்கு. அதான் இஸ்ரவேல் ஜனம் தான் அவருடைய மந்தை. நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு நாம் ஜெபிக்கிற தேவன் யாருன்னா நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் நல்ல மேய்ப்பன் மட்டுமல்ல, அவர் பெரிய மேய்ப்பன், அவர் பிரதான மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பனுக்கு நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்னா ஆடுகளாய் இருக்கிறோம், அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறோம். அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தார். அந்த மேய்ப்பன் தான் இன்னைக்கு நம்முடைய மேய்ப்பன். ஹல்லேலூயா. யெகோவாகிய தேவன் அவர்களுக்கு மேய்ப்பனா இருந்தார். மேய்ப்பன் என்ன செய்வார்? மேய்ப்பன்ட்ட என்ன நீங்க எதிர்பார்க்கலாம்? நல்ல மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வார், நல்ல பராமரிப்பு தருவார், நல்ல பாதுகாப்பு தருவார். இதுதான் மேய்ப்பனுடைய வேலை. அந்த மேய்ப்பன் என்ன செய்வார்னா, தாட அழகாக பராமரித்து பாதுகாத்து நல்ல மேய்ச்சலை கொடுத்து எங்க கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துருவார். தன்னுடைய வீட்டுல வைத்து அவர்களை சந்தோஷிப்பிப்பார். இதுதான் மேய்ப்பனுடைய வேலை. ஆசாப் எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, நீங்க யார் தெரியுமா? நீங்க எங்க தேவன் மாத்திரம் இல்ல, நீங்க எங்க மேய்ப்பன் ஆண்டவரே. எங்களுக்காக கரிசனை கொள்ளுகிற மேய்ப்பன். ஒரு நல்ல மேய்ப்பன் நினைத்தமா செய்வா, ஆடு சிதறடிக்கப்படும் பொழுது அல்டா சத்ரு அந்த ஆடை பிடிக்க வரும்போது அந்த மேய்ப்பன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஓடோடி போய் அந்த ஆடை எப்படியாவது பாதுகாக்கிறதுக்கு பிரயாசம் எடுப்பான். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நம்மை விசாரிக்கிற நல்ல தேவன், நம்மை குறித்து கரிசனை உள்ள தேவன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பரா இருக்காரு.
நல்ல மேய்ப்பர்ட்ட வந்துட்டோம்னா நல்ல மேய்ச்சல் கிடைக்கும். நல்ல மேய்ப்பர்ட்ட வந்துட்டோம்னா நல்ல பராமரிப்பு கிடைக்கும். நல்ல மேய்ப்பர்ட்ட வந்துட்டோம்னா நல்ல 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 பாதுகாப்பு கிடைக்கும். நல்ல மேய்ப்பர்ட்ட வந்தோம்னா நல்ல இளைப்பாறும் ஸ்தலம் கிடைக்கும். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பர் நமக்கு உண்டு. ஆகவே இந்த காலவேளையில நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது சொல்லுவோம், இஸ்ரவேலின் மேய்ப்பரே, என் மேய்ப்பரே. அவர் என்ன செஞ்சாரு? இஸ்ரவேலின் மேய்ப்பர் யோசேப்பை எப்படி மேய்த்தாரா? ஆட்டு மந்தையை போல நடத்துகிறீர். எவ்வளவு அழகாக நடத்தினார் பாருங்க. யோசேப்பு தேவனுக்கு பிரியமான ஒரு கோத்திரம், பிரியமான ஒரு மனிதன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின ஒரு மனிதன், தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்ப, அந்த யோசேப்பின் ஜனத்தை, தேவனுக்கு பயப்படுகிற ஜனத்தை எவ்வாறாக மேய்ப்ப நடத்தினார்? ரொம்ப அழகாக ஒரு ஆட்டை போல நடத்தினார். அதான் சொன்னேன், மேய்ப்பன் எப்படி நடத்துவார் என்று. இரண்டாவது நீங்க கவனிக்கணும், அவர் சொல்றாரு, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, கிருபாசனத்திலே வீற்றிருக்கிறவரே. அப்போ ஆண்டவர்ட்ட இருந்து என்ன கிடைக்கும்? நமக்கு கிருபையும் இரக்கமும் கிடைக்கும். பாருங்க, அந்த நாட்கள்ல ஆசாப் ஜெபித்தார். ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் இந்த கேருபீன் மத்தியிலே ஆண்டவர் வீற்றிருந்தார். அந்த கிருபாசனத்துல வீற்றிருந்தார். அந்த கிருபாசனத்திலிருந்து தேவன் இரக்கத்தை கொடுக்கிறவராயிருந்தார். அவர் சொல்றாரு, கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல இரட்சகர் இயேசு உண்டு. அவர் நமக்கு நல்ல பிரதான ஆசாரியார் இருக்கிறார். அவர்தான் அந்த வீட்டுக்கு தலைவர். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த தேவனுடைய வீட்டுக்கு அவர்தான் தலைவர். அவருடைய சம்பவத்துல நீங்களும் நானும் எப்படி வரணும் தெரியுமா? அவருடைய இரக்கங்களை பெறுவதற்காக ஓடோடி வரணும். அந்த மகா ஸ்தலத்துக்குள்ளே தேவன் நமக்கு பிரவேசிப்பதற்கு ஒரு நல்ல புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தம்முடைய சரீரத்தின் மேலே மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுக்குள்ள பிரவேசிப்பதற்கு முதலாவது என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். எப்படி? அவர்கிட்ட நம்ம மனம் திரும்பி அவர்கிட்ட ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று கேட்கும்போது தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். நீதிமானாய் மாற்றுகிற தேவன் நமக்கு ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. அந்த மார்க்கத்தின் வழியாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த கேருபீன் மத்தியில வாசம் பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த கிருபாசன தண்டையிலே பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு தைரியத்தை தம்முடைய இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த கிருபாசன தண்டையில எப்படி நீங்க பிரவேசிக்கணும்? நீங்க தேவனுடைய சமூகத்துல உண்மையான இருதயத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு பிரவேசிக்க வேண்டும். சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஏன் பிரவேசிக்கணும் தெரியுமா? அங்கிருந்து உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். வாசிங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவும். இப்போ எபிரேயருக்கு நமக்கு சொல்லித்தராரு, கிருபாசன தண்டை ஏன் சேருங்கப்பா? கிருபாசனத்துல வீற்றிருக்கிற என் தேவனாகிய கர்த்தர், கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? முதலாவது கவனிங்க, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். நம்மெல்லாம் பலவீனமான மனிதர்கள் தான். பலவீனமான மனிதர்களாகிய நாம் தேவனுடைய கிருபாசனத்தில வருவதில் ஒரு நாள் தயங்கவே கூடாது. ஏன்னா நம்ம பலவீனங்களை அறிந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் அவர்கிட்ட உண்மையான உள்ளத்தோடு நம்பிக்கையோடு வருவோம் என்றால், விசுவாசத்தோடு வருவோம் என்றால், ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? இரக்கங்களை பொழிந்தருளுவார். அது மட்டுமல்ல, தம்முடைய சகாயம் செய்ய அந்த கிருபையை ஏற்ற சமயத்துல நமக்கு தேவையான நேரத்துல அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன். ஆசாப் இதை அறிந்தாரு. ஆண்டவருடைய இரக்கங்கள் உண்டு. அவர் கோபப்படுகிறவர் தான். ஆனா அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய இரக்கமோ நீடித்த வாழ்வு. அதனால தேவன்ட தைரியமா வராரு. ஏன்னா ஆசாப் தேவனை துதிக்கிற ஒரு மனிதன். தேவன்ட தைரியமா வராரு. சொல்றாரு, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரு என்ன செய்யுங்க? பிரகாசியம். அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். பிரகாசியம் ஆண்டவரே, பிரகாசியம். ஆசாரியர்கள் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னார். என்னாகும் போது 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்கே ஆசாரியர்கள் எவ்வளமாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் தெரியுமா? எப்படி ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். யார் இந்த ஆசீர்வதிப்பா?
ஆசாரியர்கள் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பாங்க, தேவனுடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். ஆண்டவர் முகத்தை பிரகாசிக்க பண்ணலன்னா என்ன அர்த்தம்? கோபம் கிடைக்கும். அப்ப கோபம் வேண்டாம், என்ன வேணும்? கிருபை வேணும். தேவ கிருபையை பெருக்குவதற்காக தான் ஆண்டவரே பிரகாசியும், ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனத்தின் மேல என்ன செய்யுங்க? பிரகாசியும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்க எப்படி ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு பாருங்க. ஜெபத்துல நம்ம ஆண்டவரை இப்படிதான் அழைக்கணும். ஏன்னா அந்த ஆண்டவரை குறித்த அறிவு யாருக்கு இருந்துச்சுன்னா ஆசாப்புக்கு இருந்துச்சு. அவர் கோபம் உள்ள தேவன் தான், எரிச்சல் உள்ள தேவன் தான். ஆனா அடுத்தது கிருபை உள்ள தேவனும் அவர் அறிந்திருந்தார். அவர் நல்ல மேய்ப்பர்னு அறிந்திருந்தார். இன்னும் ஒரு காரியத்தை கவனிங்க. எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். என்ன அர்த்தம்? எப்ராயிம், பென்யமீன், மனாசே அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை குறிப்பிடுறார். நல்ல கவனிங்க. எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக. இப்போ நீங்க இந்த காட்சியை பார்க்கணும்னா என்னாகமத்துக்கு போயிடணும். என்னாகும் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். அப்போ அங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் என்ன செஞ்சாரு? முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். இந்த ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேலர்கள் மத்தியில இருக்கணும். தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில தான் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் யார் மத்தியில வாசம் பண்ண விரும்புறாரு? உங்கள் மத்தியில, என் மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறார். ஏன் அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணணும்? தம்முடைய கிருபையை நம்மேல் ஊற்றணும், நம்மேல் தம்முடைய பிரகாசத்தை பிரகாசிக்க பண்ணணும். அது மட்டுமல்ல, நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணணும். இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் என் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மத்தில் உள்ள விரும்புகிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரம் இருக்கு இல்லையா? 12 கோத்திரம் இருக்கு. இப்ப 12 கோத்திரமும் வனாந்தரத்துல பிரயாணப்படும் போது சரி, வனாந்தரத்துல அவங்க தாபரிக்கும் போது சரி, இப்படி எப்படி நடக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு முறைய தேவன் வச்சிருந்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல தாபரிக்கும் போது வனாந்தரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசரிப்பு அந்த கூடாரம் நடுவுல இருக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருக்கும்போது அதற்கு மேல் பக்கம், இடது பக்கம், கீழ்பக்கம் அப்படின்லாம் இருக்கு. ஒரு பாளையத்துக்கும் ஒரு கோத்திரம் தலையா இருக்கும். முதல் ஆசரிப்பு கூடாரத்துக்குலாம் முன்னாடி அதான் ஃபர்ஸ்ட் பாளையத்துல முதல்ல பிரயாணப்படுற கோத்திரமே என்னதுன்னா யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்துக்கு அண்டர்ல என்ன வருது? இசக்கார் கோத்திரம், செபுலோன் கோத்திரம் என்று சொல்லி 3 கோத்திரங்கள் வரும். அப்ப யூதாவின் கொடி, அந்த கொடியுடைய அந்த பாளையம் முதலாவது புறப்படும். 2வது எது வரும்னா ரூபன் கோத்திரம் வரும். இந்த ரூபன் தலைமையில உள்ள அந்த கொடியை பிடித்துள்ள அந்த பாளையம் யாருன்னா சிமியோன், காத் இவர்கள் அதுல வருவாங்க. இவர்கள் 2வதாக புறப்படுவாங்க. அதற்கு பிறகு என்ன புறப்படும் கேட்டீங்கன்னா, பிரயாணப்படும் போது ஆசரிப்பு கூடாரம் புறப்படும். அப்படின்னா லேவி கோத்திரம் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கோகாத்தியர்கள், மெராரி, அதே போல கெர்சோன் கோத்திரத்தை பார்ப்பீங்க. இவங்க எல்லாம் எதுல இருக்காங்க? லேவி கோத்திரத்துல காணப்படுறாங்க. இந்த கெர்சோன், மெராரி, இந்த கோகாத்தியர் இவர்கள் என்ன செய்யணும்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த அந்த பனிமூட்டுகளை, அந்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்யணும்? எடுத்துட்டு செல்லணும். இது 3வதாக அவங்க நடுவுல இந்த 2 கோத்திரத்துக்கு பின்னாடி இவங்க புறப்படுவாங்க. இவர்களுக்கு பின்னாடி 3வதாக புறப்பட்டு வர்றது யார் தெரியுமா? அவங்கதான் இந்த எப்ராயிம் கோத்திரம். இந்த எப்ராயிம் உடைய தலைமையில இருக்கிற கோத்திரத்துல எவ்வளவு பேருக்கு வராங்க? மனாசே, பென்யமீன் வராங்க. அதாவது இங்க எழுதுறாரு எப்ராயிம், பென்யமீன், மனாசே. இவர்கள் 3வதாக புறப்படுவாங்க. 4வதாக வர்றவங்க தான் தான் கோத்திரம். இந்த தான் கோத்திரம் அவங்க கொடியோட புறப்படும் போது தானோட யாரு புறப்படுவாங்கன்னா ஆசேர், நப்தலி. இவங்க 4வதாக புறப்படுவாங்க. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க இப்ப பிரயாணப்பட்டு வனாந்தரத்துல போறாங்க. முதல் போறது யாரு? யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தின் தலைமையில முதல். 2வது ரூபன் கோத்திரத்தினுடைய தலைமையில. 3வது எது வரும்? ஆசரிப்பு கூடாரம் போகும். அதுக்கு பிற்பாடு எப்ராயிம், மனாசே, பென்யமீன். அதான் ஆசாப் சொல்றாரு, ஆண்டவரே எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக, ஆசரிப்பு கூடாரம் முன்னாடி போகுது இல்லையா, முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்துடலாம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கவனிங்க. அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்கள்
எழும்பும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எழும்புனா சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. பாருங்க என்ன விசுவாசம் பாருங்க. இது எல்லா கோத்திரத்துக்கும் பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா மத்தியில தான் ஆசரிப்பு கூடம் இருக்கு. அந்த ஆசரிப்பு கூடத்துல தேவன் எழும்புகிறார். தேவன் எழும்பும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. தேவஜனம் ஜெயமுள்ள வீரர்களாக வீராங்கனைகளாக மாறுவாங்க. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவரே, நீங்க எப்ராயிம், மனாசே, பென்யமீனுக்கு முன்பாக கொஞ்சம் என்ன செய்யுங்க, எழும்புங்க. உம்முடைய வல்லமையை நீங்க என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. எங்களை ரட்சிக்க வந்துடலாம் ஆண்டவரே. சத்துருக்கள் எங்களை ரொம்ப சிதறடிச்சிட்டாங்க, எங்களை ரொம்ப துன்பப்படுத்திட்டாங்க. ஆண்டவரே எங்களை என்ன செய்யுங்க, ரட்சிங்க ஆண்டவரே. பாருங்க என்ன அழகான ஒரு ஜெபம் பாத்தீங்களா. நாமும் தேவ சமூகத்துல ஒன்று சொல்லணும், ஆண்டவரே நீங்க எழும்பும் ஆண்டவரே, நீங்க எழும்பும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்க தெரியணும். ஜெபத்துல ஆண்டவருடைய சித்தத்துக்கு முதலிடத்தை கொடுக்க தெரியணும். ஆண்டவரே நீங்க எழும்பும். நீங்க எழும்புனா எங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமா மாறும். நீங்க தொட்டா எங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமா மாறும். ஆண்டவரே நீங்க எழும்பும் ஆண்டவரே. எவ்வளவு அழகாக சொல்லி அடுத்ததுல பாருங்க எப்படி போறாரு. 3ஆம் வசனத்துக்கு கவனிங்க. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், அது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படும். இப்படி ஜெபிக்கிற ஆண்டவரே நீங்க எங்க விட்டு திரும்பி வந்துருங்க. ஏன் எப்ப திரும்பி வருவாரு ஆண்டவர்? ஏன் திரும்பி வரணும்? அப்ப நம்ம என்னதோ செஞ்சிட்டோம் அப்படிதானே? நம்ம ஏதோ செஞ்சிட்டோம் அப்படிதானே? கரெக்டா? ஆண்டவர் போவார சீக்கிரமா? அது கூட மத்தியில வாசம் பண்ற ஆண்டவர். எங்க வாசம் பண்றவரு? மத்தியில இருக்கிற ஆண்டவரை போக விட்டோம்னா யாரு வேறு தப்பு? நம்ம தப்பு. கரெக்ட் தானே? ஓரத்துல உட்கார்ந்து சீக்கிரமா கிளம்பிடுவாங்க. நடுவுல உட்கார்ந்து பாருங்க பார்க்கலாம். கண்ணெல்லாம் அப்படியே எங்க போறாங்க எங்க போறாங்க எங்க போறாங்க போகும்ல. என் ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு? மத்தியில வாசம் பண்றாரு. மத்தியில வாசம் பண்ற ஆண்டவரை விட்டுட்டோம்னா அந்த அளவுக்கு நம்ம தூங்கி இருக்கோம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவரை கோபப்படுத்திருக்கோம்னு அர்த்தம். அதனாலதான் பவுல் சொல்வாரு, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிடாதீங்க, துக்கப்படுத்துறாதீங்க. அவர் உங்களை விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை இருள், உங்க வாழ்க்கையில செழிப்பு இல்ல, உங்க வாழ்க்கையில ஜெயம் இல்லை. பாருங்க அவர் சொல்றாரு, ஆண்டவரே எங்கள் மத்தியில திரும்பி வாரும், ப்ளீஸ் கம் பேக், வந்துருங்க ஆண்டவரே, எங்க மத்தியில வாசம் செய்யும். நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவரை மத்தியில வாசம் பண்ண விடாம அவரை துக்கப்படுத்தி 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 அப்படியே பேக் சீட்ல போய் 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 லாஸ்ட்ல எங்க போயிட்டாரு? பாளையத்துக்கு வெளியே போயிட்டாரு. நல்ல கவனிங்க, அவர் நம்ம கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அவர் நம்ம கூட இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். அவரை மட்டும் விட்டுட்டீங்க போச்சு. சத்துருக்கள் நம்மை சிதறடிப்பார்கள், சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வார்கள். அதான் சொல்ற, ஆண்டவரே திரும்பி வந்துருங்கப்பா, உங்களுடைய முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணும், நீங்க கிருபை உள்ளவரா இருங்கப்பா, எங்கள் மேல உங்களுடைய கிருபையை ஊற்றுங்க, சத்துருக்கள் இருந்து கையில இருந்து எங்களை ரட்சித்து அருளுங்க. சரி, அடுத்தது கவனிங்க. 4ஆம் வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இவன் பாருங்க, ஆண்டவரை பற்றி இவ்வளவு அழகா சொல்லிட்ட பிறகு இப்போ இஸ்ரவேல் ஜனத்தினுடைய காரியத்தை குறித்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆண்டவரே உம்முடைய ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு எதிராக கோபம் கொள்வாரா? அப்போனா அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு பிரியமானதா, அவரை துக்கப்படுத்துறதா? துக்கப்படுத்துற. இப்போ நம்ம விண்ணப்பம் செய்யறோம், உண்மைதானே? இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விண்ணப்பம் செஞ்சுதா இல்லையா? செஞ்சது. ஆண்டவர் இவங்க விண்ணப்பத்தின் மேல கோபப்பட்டார். ஆண்டவர் அவருக்கு அந்த விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கல. காரணம் என்ன? இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கவே இல்லை. ஒரு வசனத்தை எனக்கு வாசிங்க. எசாயாவின் புத்தகம், அது 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள்.
நல்ல கவனிங்க, ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன், ஆனா அந்த பிள்ளைகள் நின்றுச்சு என்ன, எனக்கு விரோதமா கலகம் பண்ணிருச்சு. எப்படிங்க கலகம் பண்ணிருச்சு பாருங்க, அதனுடைய வசனத்தை நல்லா கவனிப்போம். மாடு தன் எஜமானியும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ரெண்டு விஷயத்தை சொல்றாரு, கம்ப்ளைண்ட் சொல்றாரு. என் ஜனம் அறிவில்லாம இருக்கு, என் ஜனம் உணர்வில்லாம இருக்கு. ஆனா ஜபிக்குது ஆனா அறிவில்ல, உணர்வில்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே எதிர்த்து நின்றாங்க. இவர்களை குறித்து இன்னும் எரேமியா அழகா சொல்லும்போது சொல்வார், கவனிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு நம்முடைய ஜனத்தை. இந்த ஜனம் தான் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனம். ஆனா இந்த சொந்தமான ஜனம் என்ன செஞ்சிருச்சு பாருங்க, ஆண்டவரை விட்டு தூரமா போயிருச்சான், மாயை பின்பற்றிச்சான், வீணராய் போயிட்டு. அதுக்கு நான் என்னப்பா தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற பாருங்க ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பற்றி. 13ஆம் வசனம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பாருங்க ஆண்டவர் எவ்வளவு விசனப்படுறாரு பாருங்க. ஏன்னா இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்னா, வீணானவைகளுக்காக தங்க மகிமையை மாற்றின ஜனம். இந்த ஜனம் கர்த்தரை முற்றிலுமாய் புறக்கணித்த ஒரு ஜனம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனத்தை குறித்து சொல்றாரு. திருப்பி ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு பெரிய கட்டளையை கொடுக்கிறாரு. சொல்றாரு, ஓ கையை உயர்த்தி ஜெபிச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். முதல்ல தீமையை விட்டுவிடு, நன்மை செய், மற்றவர்களுக்கு நீதி செய், நியாயம் செய், மற்றவர்களை விசாரி, இந்த வேலையை செய். ஏன்னா தேவனுடைய தன்மை தம்முடைய ஜனத்துல காணப்படணும். தேவன் அதை விரும்பினார். அதனால்தான் ஆண்டவர் இங்க ஆசாப் சொல்றாரு, ஆண்டவருடைய ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எது வரைக்கும் கோபம் கொள்வீர், எவ்வளவு நேரம் நீங்க கோபம் கொள்வீங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல அவர் விண்ணப்பிக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஜபத்துக்கும் ஆண்டவர் விரோதமா எழும்பிடுவார். எப்ப தெரியுமா? அதுக்கு எப்பவும் பதில் கொடுக்க மாட்டார் தெரியுமா? யாக்கோபு அதை அழகாக சித்தரிக்கிறார். வாசிங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று அகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அகாத வண்ணமாய் தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்றது, நம்முடைய இச்சையின்படி நடக்கிறது, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடக்கிறது. இப்படி நடந்தோம்னா கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு நிச்சயம் என்ன செய்ய மாட்டாரு, பதிலும் கொடுக்க மாட்டார். அதுக்கு அவர் எதிர்த்து நிற்பார், கோபம் கொள்வார். அதை தான் இங்க சொல்லிட்டு சொல்றாரு, ஆண்டவரே எங்க மேல நீங்க இரக்கமா இருங்க, திருப்பி வந்துருங்க ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமா இருந்து என்ன செய்யுங்க, திருப்பி உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க, எங்களை ரட்சித்துங்க சொல்லி இந்த ஜபத்தை செய்யறாரு. இந்த ஜபத்தை செஞ்சிட்ட பிறகு அடுத்ததாக ஆசாப் என்ன செய்யறாரு அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல இருந்த தேவ ஜனத்தினுடைய அந்த பரிதாப நிலைய குறித்து அவர் சித்தரிக்கிறார். அவங்க எந்தவனமாக சாபத்தீடான மக்களா மாறிட்டாங்க என்பதை சித்தரிக்கிறத எப்படி சித்தரிக்கிறார்னா, ஒரு திராட்சை செடியை வச்சு அவர் பேசுறார். பாருங்க 8ஆம் வசனத்தை கவனிங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது, அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுது வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து
போடுகிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி ஒப்பிட்டு பேசுறாரு? ஒரு திராட்சை கொடியோட ஒப்பிட்டு பேசுறாரு. பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை எப்படிப்பட்ட ஒரு திராட்சை செடியா வச்சிருக்காருன்னா பாருங்க, எரேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை கவனிங்க. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன அப்படின்னு தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் நம்மளை எப்படி நாட்டினாரா? நற்கனி தரும் உயர்குள்ள திராட்சை செடியை தான் நம்மளை வச்சாரு. அப்படிதான் ஆண்டவர் எங்க இருந்து கொண்டு வந்தார்? எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை அந்த விடுதலையாக்கி அவங்களை கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல கொண்டு வந்து நாட்டினார். ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல வந்த பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். தேவனை கோபப்படுத்தினதுனால அவர்கள் தேவனுக்கு என்று நற்கனிகளை கொடுக்கவே முடியல. நற்கனிகளை கொடுக்க முடியாதனால தேவன் அவர்கள் மேல் கோபப்பட்டார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. இன்னைக்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நல்ல கனி கொடுக்கணும்னு விரும்புறாரு. நல்ல கனி. அந்த கனி கொடுக்கலன்னா என்ன செஞ்சிருவாரா? இதோ மரத்தின் வேர் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கு. நல்ல கனி கொடாத மரத்தெல்லாம் கோடாரி வச்சு என்ன செஞ்சிருவாரு? வெட்டிடுவாரு. வெட்டி எங்க போட்டுருவாரு? அக்னியில போட்டுருவாரு. நல்லா கவனிங்க. கனி கொடுக்கலன்னா ஆக்கனி திருப்பி வந்துடும். நம்மள தேவன் எப்படி நாட்டினாரு? நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியா வச்சார். இப்போ ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கறது என்ன? கனியை எதிர்பார்க்கிறாரு. இப்ப நம்ம கிட்ட கனி கொடுக்குறோமா? நம்ம கனி தரும் வாழ்றோமா? நல்லா கவனிப்போம். கனி தரும் வாழ்வு இல்லை அப்படின்னு சொன்னா தேவன் கோபப்பட்டுருவாரு. கோபப்பட்டாருன்னா என்ன செஞ்சிருவாரு? அடைப்பு எடுத்துருவாரு. அங்க பாருங்க, நல்லா கவனிங்க. 12ஆம் வசனம். அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டு. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வேலி வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. மந்தைக்குள்ள இருந்தா பாதுகாப்பு, தேவனுடைய சட்டைக்குள்ள இருந்தா பாதுகாப்பு. யோபு குறித்து வாசிக்கிறீங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க என்ன இருக்கு? ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு வேலி போட்டிருக்காராம். யோபுக்கு அப்படி போட்டாராம். சாத்தான் சொல்றான், நீர் வேலி போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அதனாலதான் டச்சே பண்ண முடியல. டச் பண்ண முடியாதுதான். நம்ம ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பர், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர். சத்ரு ஒரு நாள் நம்ம டச் பண்ண முடியாது. ஆனா டச் பண்ணானா என்ன அர்த்தம்? ஒண்ணு, ஆண்டவரா அடைப்பு என்ன செஞ்சிடணும்? தகர்த்தணும். எப்போ ஆண்டவரா அடைப்பு எடுப்பாரு? கோவப்பட்டதான். ஆனா ஆண்டவர் அனுமதி கொடுப்பாரு. எப்போ? என் பையன், என் மகா, என் மகள் உத்தமன் இன்னும் சொல்லும் பொழுது என்ன செய்வாரு? அனுமதி கொடுத்துருவாரு. சத்ருவுக்கு ட்ரை பண்ணு, ஆனா கூட ஒண்ணும் செய்ய முடியாது உன்னால. ஆண்டவருக்கு தெரியும். முழு நம்பிக்கை இருக்கு யோபு மேல, ஒரு முழு நம்பிக்கை. யோபு யாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். ஆண்டவரே சாட்சி சொன்னாரு. அதனால சத்ரு கேட்கிறான், நீர் வேலி போட்டு வச்சிருக்கு. சரி, வேலி எடுத்துடுறேன் போ. அப்ப தேவன் அனுமதி கொடுத்துட்டார். அப்ப வேலையை அங்க எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த யோபுவை நற்சாட்சி உள்ள மனிதனாய் தேவன் ஒரு சேலஞ்சா சத்துருக்கு முன்னாடி வச்சார். ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சாட்சியை நிறுத்தினார். ஆனா அடுத்தது கோபப்பட்டார்னு வச்சுக்கோங்க. கோபப்பட்டார்னா வேலி எடுத்துருவாரு. வேலி எடுத்துட்டா இப்ப கோபப்பட்டதுடைய விளைவு என்ன தெரியுமா ஆகும்? இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. பாத்தீங்களா? இப்போ காட்டு பன்றி என்ன செஞ்சிடும்? உழுது போட்டுரும் ஃபுல்லா. காட்டு பன்றினா என்ன? சத்துருக்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க அருகாமையில் இருந்த எல்லா தேசம், அசிரியா ராஜ்யம். அப்போ இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? காட்டு பன்றி போல அவங்கள மேய்ந்து போட்டாங்க. அவங்கள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. அதான் ஆசாப் சொல்ற, ஆண்டவரே அவங்கள இப்படி போய் நீங்க விட்டுட்டீங்களே ஆண்டவரே, காட்டு பன்றி அதை என்ன செஞ்சு உழுது போடுகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஜெபம் பண்ற. 14ஆம் வசனம். சேனைகள் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தரலும். நம்முடைய தேவன் நல்ல விசாரிக்கிற நல்ல தேவன், இரக்கமுள்ள தேவன். நம்ம மனம் திரும்பினா அவர் இரக்கப்படுவார். பாருங்க, ஆண்டவர் சொன்ன, உன் வலியை சிந்தித்து பார். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்னாரு, உன் வலியை சிந்தித்து பார். நீ என்கிட்ட மனம் திரும்பி என்கிட்ட வந்துரு, நான் திரும்பி உன்னை என்ன செய்வேன்? உயிர்ப்பிப்பேன். என் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையில தேவனாயிருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரர் இப்போ நம்பிக்கையோடு என்ன பாடுறாரு கவனிங்க. 15ஆம் வசனம். உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும்
கடாட்சி தருளும். அது அக்னியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. இப்ப நம்பிக்கையோடு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாருன்னா, பாருங்க, சபைய அங்க இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி சொல்றாரு? ஒரு கொடி, ஒரு திராட்சை கொடிய அதோட சித்தரிக்கிறார். இன்றைக்கு சபைய தேவன் எப்படி சித்தரிக்கிறார்? விசுவாசிகள் எப்படி சித்தரிக்கிறார்? யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டு சொல்றாரு, நானே திராட்சை செடி. இயேசு யாரு? திராட்சை செடி. அப்போ நம்ம விசுவாசிகள் நம்ம யாரு? திராட்சை கொடி. அப்போ கொடியானது செடியோட நிலைத்திருந்தால் அது மிகுந்தியான கனியை கொடுக்கும் இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? சுத்தம் பண்ணுவார். எப்படி சுத்தம் பண்ணுவாரு? தம்முடைய வார்த்தையினால் சுத்தம் பண்ணுவார், தம்முடைய உபதேசத்தினால சுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களையும் இப்படிதான் சுத்தம் பண்ணாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நோ 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 நோ, எங்களை டச் பண்ணாதீங்க, நாங்க அப்படி வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம். அதனால்தான் சத்ரு அவங்க மேல மேற்கொண்டாங்க. காரணம் என்ன? அவங்க தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியல. தேவன் அவங்களை சுத்திகரிக்கும் போது இடம் கொடுக்கல. இப்ப தேவன் சொல்றாரு, ஒரு ஒரு திராட்சை கொடியானது என்ன செய்யணும்? திராட்சை செடியில நிலைத்திருக்கணும். ஒண்ணு, அந்த திராட்சை செடி தோட்டக்காரர் அந்த திராட்சை கொடிய சுத்திகரிக்க வரும்போது என்ன செய்யணும்? விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்துட்டா என்ன செய்யும்? அது மிகுதியான கனிகளை கொடுக்கும். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இங்க சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, சேனைகளின் தேவனே, நீங்க திரும்பி வர உங்களுடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையும் என்ன செய்யுங்க? கடாட்சி தரலும். சபையை குறித்து பேசுறாரு, தன் ஜனத்தை குறித்து பேசுறாரு. இன்னைக்கு அநேக கிளைகள் என்ன இருக்கு? கொடி என்ன இருக்குன்னா உடைஞ்சு போய் இன்னைக்கு சத்ருவினுடைய அந்த அந்த சத்ருனுடைய காரியத்துக்கு இரையாகி இருக்கிறது. இன்னைக்கு இணைங்க இஸ்ரவேல் ஜனங்க, அதாவது இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறதுனால தேவன் நமக்கு மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கம், திட்டம் நிறைவேறாம போகுது. சத்ரு என்ன செஞ்சிடறானா? மிதித்து போடுறான், நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குறான். இன்னைக்கு நம்ம திருப்பி தேவ சமூகத்துல வருவதற்கு தேவன் நமக்கு ஒரு நல்ல அழைப்பை கொடுக்கிறாரு. மனம் திரும்பி வந்தோம்னா கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரு. பாருங்க, இங்க ஒரு நம்பிக்கையோட பேசுறாரு. உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. சங்கீதக்காரன் யாரை குறிப்பிடுறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறவராயிருக்கிறார். அன்னைக்கு பென்யமீன் எப்படிப்பட்டது? பென்யமீன் என்ன அர்த்தம்? இந்த கொடின்னு சொல்லப்படுது பாத்தீங்களா, அது பென்யமீனை குறிக்கிறது. பென்யமீனுக்கு அர்த்தமே வலது கரத்தின் மகனே. யாக்கோபுக்கு பென்யமீன் எப்படிப்பட்டவரு? சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட், வலது கரத்தின் மகனே. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரு? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், வலது கரத்தின் மகன். இவர் இருக்கும்போது, இவரோட சபை ஒட்டி இருக்கும்போது பெரிய பாதுகாப்பு உண்டு. அதனால இங்க சங்கீதக்காரன் எப்படி அழகாக முடிக்கிற, நம்பிக்கையோட முடிக்கிறப்பாங்க. உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மீதிலும். ஆண்டவர் பச்சை உமது வலது பார்சத்துல வீட்டுக்கு யாரு? இயேசு. இயேசு இன்னைக்கு உயிர் தெழுந்து உலகத்துல ரட்சிப்பின் வேலையில முடிச்சிட்டார். கல்வாரி சிலுவையில் மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பிதாவின் வலது பார்சத்துல இன்றைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு? வீட்டு கொண்டு இருக்கிறார். பாருங்க என்ன அழகா தீர்க்க தரிசனமா சொல்ற பாருங்க. இயேசு எங்க இருக்காரு? உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அங்க இயேசு இருக்கிறார். இயேசு நமக்காக என்ன செய்யறாரு? வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சபைக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நமக்காக அவர் என்ன செய்யறார்? பிதாட்ட பரிந்து பேசுகிறார். இயேசுவை ஒரு மனிதன் பற்றி கொண்டால் தேவ இரக்கத்தை பெற்றுலாம். ஹல்லேலூயா. என்ன செஞ்சிடலாம்? தேவ இரக்கத்தை பெற்றுலாம். ஆசாப் அதை தான் சொல்றாரு, சபையே நீ திரும்பி யார்கிட்ட வந்துரு? இயேசுவிடம் திரும்பிரு. சபைக்கு தலையாகி இயேசுவிடம் திரும்பி விடு. இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே மனுஷகுமாரன் மீது இருப்பதாக சொல்லிட்டு அடுத்ததே சொல்றாரு, அப்பொழுது எப்பொழுது இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும்,
உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இயேசுவிடம் நம்ம வந்துட்டா போதும், அவருடைய செட்டையின் நிழலில் வந்துட்டா போதும், நம்ம வாழ்க்கை மீண்டும் பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், பின் வாங்கவே மாட்டோம். ஆண்டுடைய நாமத்தை என்ன செய்வோம், தொழுது கொள்வோம். இன்னைக்கு தேவன் நம்மை தொழுது கொள்ள வைப்பார். எப்ப நம்ம தொழுது கொள்ள மாட்டோம், சத்துருவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம், தொழுது கொள்ள மாட்டோம். ஆனா ஆண்டவருடைய கரத்துல நம்ம மீண்டும் வந்துட்டா தேவன் என்ன செய்வார்னா நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். அதனால்தான் சங்கீதக்காரர் கடைசியா முடிக்கும் போது சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களிடம் திரும்பி வாரும், உம்முடைய முகத்தை என்ன செய்யும், பிரகாசிக்க பண்ணும், எங்களை சத்ருவின் கரத்திலிருந்து ரட்சித்தரலும், எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அழகாக விண்ணப்பித்து முடிக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. யார் அந்த நம்பிக்கை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு நம்பிக்கையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவர் அவர்தான். அவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்துல ஓடி வரும்போது அவர் நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை சுத்திகரித்து மீண்டும் தம்முடைய சட்டையின் மறைவிலை வைத்து நம்முடைய வாழ்க்கையை, இருளான வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண வல்லவராகவே இருக்கிறார். மீண்டும் சத்ருவினுடைய எல்லா சதி திட்டங்களை நம்மை விலக்கி பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் நம்மை மீண்டும் உயிர்ப்பித்து தமக்கென்று சாட்சியை நிறுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.